Hi everyone, வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் ப்ராடக்ட் ஆஃப் அரே எக்ஸப்ட் செல்ஃப். ஸோ இது வந்து ஒரு மீடியம் ப்ராப்ளம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் நான் வந்து பார்ட் ஆஃப் த பிளைண்ட் 75 சேலஞ்ச் எவ்ரிடே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் வித் த சொல்யூஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இஃப் யூ ஹவ் நாட் சப்ஸ்கிரைப்ட் ஆல்ரெடி. அண்ட் இதை தவிர சிஸ்டம் டிசைன் வீடியோஸும் நான் ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். Now let's get into the problem. So given an integer array nums, return an array answer such that answer of I is equal to the product of all the elements of nums except the nums of I. So the product of any prefix or suffix of nums is guaranteed to fit in the 32-bit integer. You must write an algorithm that runs in O of n time and without using the division operation. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இங்கே நம்ஸ்னு ஒன்று இருக்குது, இங்கே அவுட்புட் இருக்குது. இந்த 24ங்கிறது ஆக்சுவலாக ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன, 1 தவிர மிச்ச எலிமெண்ட்ஸை ப்ராடக்ட் பண்ணால் 24 வரும். இப்போ செகண்ட் 12 என்ன, 12 வந்து 2 தவிர இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் தான் 12. ஸோ இதே மாதிரி அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் நம்ம ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணுற அவுட்புட் ஆனால் அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் நம்ஸில் என்ன இருக்கோ அதை தவிர இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸோட ப்ராடக்ட்டு தான் வந்து இந்த நம்பர். ஸோ இதை நம்ம வந்து O of n டைம் ஆப்டிமலாக வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அதை தவிர என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ் வச்சு நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து அது ஃபிட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து கவலைப்பட வேணாம், ஓவர்ஃப்ளோ பற்றியோ அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேணாம். ஸோ ஃபாலோ அப் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் த அவுட்புட் அரே, ஸோ அவுட்புட் அரேல தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ லிஸ்ட்டாக தான் நம்ம தரப்போகிறோம். அதை தவிர வேறு எந்த ஸ்பேஸும் நீங்கள் எடுக்காமல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம இது கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சுக்கலாம் எப்படின்னு. நான் சொன்ன மாதிரி இப்போ 3ன்னு நம்ம எடுத்தோன்னா நம்ம வந்து 3 தவிர இருக்கிற 1 2 4 எல்லாமே வந்து ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் வந்து 3யோட ஆன்சர் அவுட்புட் அரேல. ஸோ இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம சொன்னோம்ல, இப்போ 3க்கு இந்த பக்கம் இருக்கிற எலிமெண்ட்ஸும் 3க்கு இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம இதே மாதிரி ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3க்கு முன்னாடி இருக்கிறத வந்து ப்ரிஃபிக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த பக்கம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து போஸ்ட்ஃபிக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸையும் போஸ்ட்ஃபிக்ஸையும் நம்ம ஒன்றா கால்குலேட் பண்ணிட்டு வந்தோம்னா ஃபைனலி ப்ரிஃபிக்ஸ் ஒரு அரேல இருக்கும், போஸ்ட்ஃபிக்ஸ் வந்து ஒரு அரேல ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம அந்த 2 அரேவையும் மல்டிப்ளை பண்ணோனாலே நமக்கு வந்து அவுட்புட் அரே கிடச்சிரும். பட் நம்ம அந்த மாதிரி பண்ணோன்னா வி வில் பி டேக்கிங் அப்பார்ட் ஃப்ரம் த ஆன்சர் அரே, அதாவது அவுட்புட் அரேவை தவிர ப்ரிஃபிக்ஸ்னு ஒன்று எடுக்கிறோம், போஸ்ட்ஃபிக்ஸ்னு ஒரு அரே எடுக்கிறோம். ஸோ தட் இஸ் நாட் ஆப்டிமல். அவங்க கேட்டபடி அவங்க கேட்குறது என்னென்னா ஒரே ஒரு அவுட்புட் அரே மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி இங்கே போட்டு வச்சுருக்கேன், நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ஸ் வந்து 1 2 3. ஓகே, நம்ஸ் தான் 1 2 3. இப்போ ப்ரிஃபிக்ஸும் போஸ்ட்ஃபிக்ஸும் நான் சொன்னேன் இல்லையா, அதை நான் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் அது எப்படின்னு. அண்ட் நம்ம இந்த ப்ரிஃபிக்ஸும் போஸ்ட்ஃபிக்ஸும் கால்குலேட் பண்ணும்போது we will also consider that outside this array we are going to have an imaginary number 1. ஏன் அதை இமேஜினரின்னு சொல்கிறேன்னா, இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் தி அரே. பட் நம்ம வந்து ஏன் அதை 1 எடுக்கிறோம், ஏன்னா மல்டிப்ளை நீங்கள் வந்து 1 வச்சு பண்ணிங்கன்னா அதே நம்பர் தான் வரும். ஸோ த ப்ராடக்ட் வில் நாட் கெட் அஃபெக்டட். அதே நம்ம 0ன்னு நம்ம வச்சோன்னா 0 ஆகிடும். ஸோ அதனால அதை 1ன்னு வைக்கிறோம். பிகாஸ் திஸ் இஸ் ப்ராடக்ட், இது வந்து மல்டிப்ளிகேஷன் சம்மந்தப்பட்டது, அதனால 1ன்னு வைக்கிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ப்ரிஃபிக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி 1 into 1 இங்கே வந்து 1 இருக்குது. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு இது ப்ரிஃபிக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதனால 1, அதாவது இந்த பக்கம் இருக்கிறத மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு நம்ம வந்தோம், 2க்கு வந்தோம் அப்படின்னா 2க்கு முன்னாடி 1 இருக்கா, ஸோ இங்கே 1. இப்போது 3க்கு வரும், அப்போ இங்கே 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது கரெக்டாக. 2 into 1 2.
இப்போ போஸ்ட் ஃபிக்ஸ்க்கு வரலாம். போஸ்ட் ஃபிக்ஸ்னால் என்ன, நம்பருக்கு அப்புறம் என்ன இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இப்போ வந்து 1 எடுத்துக்கிறோம். 1க்கு அப்புறம் என்ன இருக்குது, 2 and 3 இருக்குது. ஸோ 2 into 3 6. இப்போ 2க்கு வரும். 2க்கு அப்புறம் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ 3 into 1 3. ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ வந்து 3க்கு வந்துட்டோம். இப்போ 3க்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை, 1 தானே இருக்குது, நம்ம எடுத்த 1, அதனால் 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ output என்ன, ஆக்சுவலி output is the multiplication of these elements here in pre and post. So இப்போ 6 into 1 6, 3 into 1 3, 2 into 1 2. இதுதான் வந்து ஆக்சுவலாக ஃபைனல் அவுட்புட். ஆனால் நம்ம வந்து அரேவாக எடுக்க போகிறது கிடையாது. நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடுறோம். கால்குலேட் பண்ணி மொத்தமாக வந்து ஆன்சர் அரேலேயே வந்து நம்ம போட்டு அதுலேயே டேரெக்டாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஆனால் நம்ம அதுக்கு வந்து 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம், நாட் நெஸ்டட். அது வந்து நம்ம எப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு கோடை பார்த்தா இன்னும் கிளாரிட்டியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் n is equal to length of nums. ஓகே, இப்போ வந்து ப்ரிஃபிக்ஸ் 1 நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி போஸ்ட் ஃபிக்ஸு 1ன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரிஃபிக்ஸை வந்து கால்குலேட் பண்ணி ஆன்சர் அரேயில் நான் வச்சுக்கிறேன். ஆன்சர் இதை வந்து நம்ம எம்டியாக எடுக்கக்கூடாது. இதை வந்து நம்ம பை டிஃபால்ட் லெங்த் ஆஃப் தி அரே நம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து 1ஆக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இதை வந்து ஐட்ரேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணி இந்த ஒரு வேல்யூவாக நம்ம மாற்றிட்டே வரப்போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லெங்த் ஆஃப் தி நம்ஸ்க்கு ஈக்குவலாக நம்ம வந்து ஒன்ஸ் வந்து we have to populate already before even going into the iteration. Okay, empty list. Okay, so இது வந்து don't worry about these variables. இதெல்லாம் வந்து ஸ்கேலர். ஆன்சர் மட்டும்தான் வந்து ஆக்சுவல் டேட்டா ஸ்ட்ரக்சர். in range n வந்து length of nums. ஸோ நம்ம வந்து ஐயை வந்து ரேஞ்ச் ஆஃப் என்னுக்கு வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ வந்து ஆன்சர் ஆஃப் ஐ இதை வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸாக வைக்கிறோம். ஏன்னா நம்ம இங்கே கால்குலேட் பண்ணோம்ல, ஃபஸ்ட்டு பண்ணும்போது 1 தானே வந்தது. ஏன்னா 1 தானே இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்படி பண்ணுறோம். பண்ணிவிட்டு வந்து இப்போ ப்ரிஃபிக்ஸை வந்து ஒன்று நான் மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரும். அதுக்கு வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி போட்டாலே நமக்கு வந்து இது ஆக்சுவலாக இதுக்கு இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னா ஈக்குவல் டு ப்ரிஃபிக்ஸ் இன்டு நம்ஸ் ஆஃப் ஐ. இப்படி போடுறதும் ஒன்று தான். ஓகே, தட்ஸ் ஜஸ்ட் அ ஷார்ட் ஃபார்ம். ஸோ இப்படி நம்ம ஒரு வேல்யூ ஆஃப் நம்ஸில் வந்து இந்த கால்குலேட் பண்ண முதல்ல எடுத்தோடனே 1 தான் இருக்கும். பட் இந்த நம்ஸ் ஆஃப் ஐயோட மல்டிப்ளை பண்ண இங்கே நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி இது மாறிட்டே போகும். ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன்சர் ஆஃப் ஐ அவுட்புட் அரேயில் வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே வரும். இப்போ நமக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம we need to calculate for postfix. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், we are going backwards. ஏன்னா நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற, அதாவது அந்த எலிமெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கு தான் நம்ம வந்து அதுதான் வந்து போஸ்ட்ஃபிக்ஸ். ஸோ அதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதனால வந்து நம்ம பேக்வேர்ட்ஸாக வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், n-1 -1 -1. ஸோ இது வந்து ஸ்டார்டிங். ஸோ என்னங்கிறது லெங்க்த்து. ஸோ லெங்க்த் வந்து -1 பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ லெங்க்த்துலேருந்து வந்துட்டு -1 வந்து ஆக்சுவலாக 0ன்னு தான் கன்சிடர் ஆகும். ஆனால் நம்ம -1 கொடுக்கணும், அப்போ தான் 0ன்னு கன்சிடர் ஆகும். அதாவது லெங்த் ஆஃப் தி அரேலேருந்து 0 வரைக்கும் போகும். -1 வந்து அது இறங்கி வரும். ஓகே, இந்த ஸ்டெப் கவுண்ட்டு தான் வந்து -1 லாஸ்ட்டாக இருக்கிறது. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து நமக்கு ஆன்சர் ஃபைல இருக்குது. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து போஸ்ட்ஃபிக்ஸோட அதை மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ மேலே பண்ண மாதிரியே தான்
ஒரு போஸ்ட் ஃபிக்ஸாக வந்து நம்ம num5ஓட நம்ம வந்து கால்குலேட் பண்ணிகிட்டே வரோம். ஃபைனலி we are going to return answer. That's it. இதை ரன் பண்ணலாம். ஓகே, this is accepted now. ஸோ நான் சொன்ன மாதிரி டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n அண்ட் ஸ்பேஸ் வந்து if you don't consider the answer array அதை கன்சிடர் பண்ணலன்னா O of 1 தான். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கிடையாது இதுக்கு. ஸோ இஃப் யூ ஹாவ் எனி questions ப்ளீஸ் comment down below. அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து Blind75 பிளேலிஸ்ட்டில் நான் போட்டு வைக்கிறேன். அண்ட் ப்ளீஸ் subscribe and like this video. I'll see you guys in tomorrow's video. Bye bye.